வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பி ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா தோசைக்கு 100 கிராம் ரோஸ்டட் ரவா வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். மைதா வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், குட்டி குட்டியா சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், அதுக்கப்புறமேட்டு வந்து பொட்டுக்கடலை, மிளகு, மிளகாய், கேரட் துருவுனது, இது எல்லாமே வச்சு நம்ம இன்னைக்கு கிறிஸ்பி ரவா தோசை செய்ய போறோம். மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி ரவா தோசை ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ரவா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ தண்ணி ஊத்திட்டு ரவையை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து அப்படியே சோக் பண்ண விட்டுடுங்க. இப்போ 3 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ரவா ஒரு கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ரவா தோசை சுட போறோம். ஃபர்ஸ்ட் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட மைதா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மைதா 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனா சாப் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கேரட் வந்து ஒரு கேரட் துருவுனது, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை உங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் சேம் அதே மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கேரட் வந்து துருவுறதுல துருவி வச்சிருக்கேன். இப்ப இது கூட நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம். அது என்னன்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவா தோசை கிறிஸ்பியா வரணும்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வீட்டுல செஞ்ச ரவா தோசையா அது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கேன். மாவுல வந்து எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஈவனா காய் எல்லாமே கலக்கி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்றேன். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவனா மிக்ஸ் ஆகி வரும். நீங்க கரண்டிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ரவை வந்து சோக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா தண்ணியா இருந்தாதான் ரவை தோசை நல்லா வரும். நான் எடுத்திருக்க அளவுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மொத்தமா. நான் மாவு ரவை எல்லாமே நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ரவா தோசை வரும். இப்போ ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, கிண்ணமோ ஒரு டம்ளரோ எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்புலாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரவா தோசை ரெடி பண்ண தவா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நான் எடுத்து அந்த கிண்ணத்துல எடுத்து ஊத்துற மாதிரி ஊத்துங்க. அப்பதான் நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே சேர்ந்து ஒரே கலவையில கரெக்டா வரும். நம்ம போட்டிருக்க உடைச்சக்கல்ல எல்லாம் பாருங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, சாப்பிடும் போது டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோல காட்ட மாட்டேன். கிறிஸ்பி ரவா தோசை ரெடி. இந்த மாதிரி ரவா தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குருமாவோடையோ சிக்கன் குழம்போடையோ இந்த மாதிரி ரவா தோசை டேஸ்ட் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிறிஸ்பியான ரவா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி ரவா தோசையை ட்ரை பண்ணுங்க. இல்ல டிஃப்ரெண்டா டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட தேங்காய் சட்னியோ சிக்கன் குழம்போ குருமாவோ வச்சு சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். வேற ஒரு ரெசிபில நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.